வணக்கம் தலைவர். ஏதோ அவசரமா கூட்டம் அமைச்சிங்க, ஓடி வந்தேன் நான். என்ன பிரச்சனை சொல்லுங்க தலைவர், என்ன பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. எதுக்கு எல்லாரும் கூட்டமா கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ண? தலைவரே, நீங்க தேர்தல் சமயத்துல என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? எல்லாரும் நல்லா கஷ்டப்படுங்க, நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும், கட்சி ஆட்சிக்கு வந்தா உனக்கு கட்சியில நல்ல பதவி கொடுக்குறேன்னு சொன்னேன். நீங்க ஜெயிச்சு 1 மாசம் ஆச்சு, உள்ளது மாவட்ட செயலர் எனக்கு பதவி கொடுக்கவே இல்லை. அதாவது நீ கலெக்டர் ஆபீஸ் மட்டும் போராடினேன். கட்சியில பதவி கொடுக்கலன்னா யாராவது கலெக்டர் ஆபீஸ்ல போய் போராட்டம் பண்ணுவாங்களா? ஆளுங்கட்சி எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? கலெக்டர் ஆபீஸ் தானே போராடுவோம். இப்போ நீங்க ஆளுங்கட்சி அங்கதானே போராடுறது முறை. ஐயோ கடவுளே. பாருங்க தலைவரே, இன்னும் 1 வாரத்தில் நீங்க எனக்கு பதவி கொடுக்கல வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கலெக்டர் ஆபீஸ் பண்ண தீக்குளிப்பேன். இது உங்க அம்மா மேல சத்தியம். கலெக்டர் ஆபீஸ் அந்த தீ குளிக்கலான்னு வச்சுக்க, நானே பெட்ரோலை ஊற்றி உன்னை கொளுத்துவேன். முட்டை மூதேவிங்களா, இதுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. கட்சியில் பதவி கொடுக்கணும்னு கலெக்டர் ஆஃபீஸ் அண்ட போய் யாராவது போராட்டம் பண்ணுவாங்களா? இதுங்களை வச்சுக்கிட்டு நான் 5 வருஷம் எப்படி ஆட்சி நடத்த போறேன்னு தெரியல.